வல்லமுள்ள செய்தியாக இருக்குது. உதவி செய்யுங்க. அவர்களுக்கு கர்த்தாவை அபிஷேகத்தை கொண்டு வருங்க. இந்த பகுதி மக்களை கருத்துக்களை கொடுக்குறோம். ஏதோ நடத்துகிறாங்கன்னு சொல்லி இந்த பொங்கல் விழா மாதிரி பார்க்காதபடி தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு கொள்ள முடியாது. அவருடைய கண்களை திறந்துள்ள முடியாது செவிக்கிறோம். அழுகை பேசும். இவங்க இப்போ இருக்கிற கதை பேசாது. அன்னைக்கு இருந்த கதை பேச வச்சார் ஆண்டவர். அந்நிய கண்களில் அப்போ ஆசீர்வதிக்கிற அந்த பாலகே சொன்னான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்பது. எந்த வாயில சாபத்தை கொண்டு வருகிற தேவன், அதே வாயில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கர்த்தர், அதே மக்களை கர்த்தாவே இந்த தெய்வம் எங்களுக்குள்ள அன்றுவரே அப்படிப்பட்ட கர்த்தாவே விசுவாசத்தை தூண்டுகிறதான அந்த அசுத்த ஆவிகளை கர்த்தாவே அந்த இடத்துக்கு அப்புறப்படுத்த முடியாது செபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை புலப்பட முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே இதை அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். பெரியவர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. எல்லா துதிகளும் மகிமையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாக அந்த கூட்டத்திலே அந்த மகள சகோதரியை எடுத்து வல்லமையா பாவிக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு சோதரிப்போம். இந்த கூட்டத்தில் பங்கு பெறும் கிறிஸ்துவை அறியாத மக்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த ஆல்டர் காலில் அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். கூட்டத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஐக்கியத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்கணும். ஒருத்தருக்கு உடம்பு சரினாலும் அவங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தோடு காணப்படுவார்கள். ஆகையால எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு மனதோட உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து தேவன் இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் ஏவும்படியாக ஒருவர் ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிற இந்த கால வேலையில முன்னோக்கி பார்க்க கிருபை பாராட்டி வருகிறேன். கொடான கோடி ஸ்தோத்திரமையா. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினாலே நான் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் சொன்னீரே. தேவனமாக இந்த இடத்துல முதல் பிரசன்னம் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. கொடுக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை முதல் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. அந்த நாளில் ஏசப்பா ஸ்தோத்திரமையா நடைபெற இருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முற்றிலுமாக முது கரங்களில் ஒப்பு கொடுக்கிற அந்த மீட்டிங்கே திரளான ஜனங்கள் ஏசப்பா அந்த பகுதியிலே சுற்றிலுமாக இருக்கும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டுவீராக. அந்த நாளிலே ஏசப்பா சோதரமையா பவுல் ஏசப்பா உடைய வார்த்தைகளை ஏசப்பா விதைக்கும் போதே லிதியாளின் இருதயம் திறந்தது என்பதை நாங்கள் காண்கிற அதேவனமாக அந்த நாளிலே திரளான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரத்தக்கதாக அவர்களுடைய மன கதவுகள்லாம் திறக்கப்படுவதாக. ஏசப்பா சோதரமையா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. பேசுகிற தேவன் நீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதாக. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களை முது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீரே மெய் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உண்மை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏசப்பா அவர்கள் ஒவ்வொருடைய இருதய கதவுகளால் திறக்கப்படுவதாக. கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. பவுலை திறந்திட்டு வேதத்திலே நாங்கள் காண்கிறோமே. தேவனமாக ஏசப்பா அவர்களுடைய கண்கள் அனைத்தும் திறக்கப்படுவதாக. அப்படியாக திறந்து அவர்கள் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஏசப்பா அவர்களை வழி நடத்துவீராக. அவர்கள் ஏசப்பா பிரிஸ்டிலாவோ ஏசப்பா சோத்திரமே அந்த நேரத்தில் ஏசப்பா ஆல்டர் கொடுக்கும் போது அவர்கள் அனைவரும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற திரளான ஜனங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஏசப்பா அந்த நாளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை காணத்தக்கதாக வழிவாசலை திறந்து தருவீராக. அதே அந்த ஒரே நோக்கத்திற்காக மாத்திரமே அந்த கூட்டம் நடைபெறுகிறது சுவாமி. அந்த இடத்துல உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியம் நடக்க இருக்கிறது சுவாமி. நீர் அதை வழி நடத்தி தருவீராக. அதேவனமாக தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக கிருபையை தார. பணம் எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் காண்கிற ஆனாலும் அது தேவை சுவாமி. ஆமையா உங்களுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகள் முகங்கள் வெட்கமடையாதபடி அநேக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி தேவனமாக நீர் தேவைகளை சந்திப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. அவைகள் அனைத்து நிறைவேறுவதாக. ஏசப்பா குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரமையா. குறுகிய காலத்தில் நாங்கள் ஆலோசித்து ஒவ்வொரு காரியத்தை நடத்தத்தக்கதாக கிருபை பாராட்டி வருகிறீரே. கொடான கோடி நன்றி சுவாமி. ஒற்றுமையின் ஆவியை தந்திரே. கொடான கோடி நன்றி சுவாமி. ஒரு மனப்பாட்டின் ஆவியை தந்திரே. கொடான கோடி நன்றி சுவாமி.
தேவனமாக தேவைகளை சந்திக்க போவதற்காக கொடான கொடி நன்றி சுமைய தேவனமாக ஜப ஐக்கியத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரங்களில் ஒப்ப கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக, குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு குடும்பத்திலும் பலகீனங்கள் இருக்கக்கூடாது, சோர்வுகள் இருக்கக்கூடாது, நெருக்கங்கள் இருக்கக்கூடாது. அனைவரும் எசப்பா அனைவரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளத்தக்கதாக எசப்பா வழிவாசலை திறந்து தருவீராக. ஆமையா ஒவ்வொருவரா குடும்பமாக எசப்பா கலந்து கொள்ளத்தக்கதாக வழிவாசலை திறந்து தருவீராக. எசப்பா சோத்திரமையா எசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் எமது கரங்களில் ஒப்ப கொடுக்கிற சுமையா ஒவ்வொருவரா மன சோர்வுகள் இருக்கக்கூடாது, மன ரம்மியமாக எசப்பா இது எங்களுடைய ஃபங்க்ஷன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் எசப்பா சொல்லிக்கொண்டு அந்த இடத்துல வந்து நிற்கத்தக்கதாக எசப்பா சோத்திரமைய கிருபை பாராட்டுவீராக. ஒருவரும் எசப்பா சோத்திரமையா யாரையும் எசப்பா இந்த மகனுக்காக இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் செல்கிறேன் என்று சொல்லக்கூடாது சுவாமி. எசப்பா சோத்திரமையா உங்களுடைய பிரசனத்தை எசப்பா அறிந்தவர்களாக அந்த இடத்துல அனைவரும் கலந்து கொள்ளத்தக்கதாக அனைவருக்கும் ஒற்றுமையின் ஆவியை தருவீராக, ஒருமன பாட்டின் ஆவியை தருவீராக. எங்கு ஒருமனம் உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னது அதே வண்ணமாக ஒவ்வொருவரா எசப்பா தனிப்பட்ட ஜபத்தில குடும்ப ஜபத்தில எசப்பா இதற்காக எசப்பா உங்களுடைய பாதத்துல எசப்பா முழங்காலில நிற்கத்தக்கதாக எசப்பா சோதரமையா அந்த எசப்பா ஜபத்தோடு அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக வழிவாசலை திறந்து தருவீராக. எசப்பா இந்த நேரத்தில் நான் எசப்பா வைத்த அந்த ஜப விண்ணப்பங்களை நிறைவேறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாக ஜெபத்தை கேட்டு அந்த இடங்கள்ல ஒரு பெரிய அற்புதங்கள் மாறுதல்கள் உண்டாக செய்கிறதுக்காக கர்த்தர் கருத்துல போட்டு சோத்திருப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்திரம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, ஓம் தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயா என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, ஓம் தாய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் எனக்கு தந்தேன். எல்லோரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஆமென். கர்த்தரை நம்பி நம்ம இந்த ஊழியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால தேவன் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆகையால கர்த்தரை கருத்துல போட்டு சோத்திரிப்போம். நாம் இப்பொழுது தேவ செய்திக்கு கடந்து வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பே நடப்பான். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளின் கருத்து என்னவென்று எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே, இந்த ஆவியினுடைய ரகசியம், நீர் கொடுத்த ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, பிதாக்களுடைய இருதயங்களை, அப்போ அநேக இருதயங்களை
பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானம், அது பெரிய காரியம், அது திருப்புறது இல்லையா? அப்ப உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, நல்ல ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். அப்ப எலியாவின் ஆவி என்று ஒன்று இருக்கிறது. அப்ப எலியா என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த எலியா யார் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறப்பு தெரியாது, அப்பா அம்மா தெரியாது, அவருக்கு பூர்வீகம் தெரியாது, அவர் திடீர்னு வருவார். இன்னொரு சொல்லப்போனா அவர் எப்படி வந்தாரோ அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அவர் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன். அந்த எலியாவின் ஆவியை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல கொண்டு வராங்க. அப்ப அந்த எலியாவின் ஆவி என்ன விசேஷம்னா, அது ராஜாக்களுக்கு முன்பாகவும் ராஜ்யங்களை விழத்தள்ளத்தக்கதாக ராஜ்யங்களுக்கு முன்பாகவும் கம்பீரித்து பேசக்கூடிய ஒரு ஆவி. அந்த அவருடைய வார்த்தையில அநேக வல்லமைகளை நம்மளால காண முடியும். அந்த எலியா எப்படிப்பட்டவர் என்றால், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், அவர் முதல் என்ட்ரியை என்ன பண்றாரு? 1வது வசனத்தை வாசிப்போம். கீலேயாத்தின் குழிகளிலே திஸ்பியான எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்போ சொல்லிட்டு இவனுடைய முதல் என்ட்ரியை ஒரு ராஜா கிட்ட முன்னாங்க நின்று இயற்கையோட அவன் விசுவாசித்து இயற்கை குறித்து அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். என்னுடைய வாக்கினாலே அன்றி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அந்த யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. அப்ப அந்த எலியாவின் ஆவியிலே ஒரு பெரிய விசேஷத்தை நம்மளால காண முடியும். அப்ப இந்த எலியா எப்படிப்பட்டவர் என்றால், ராஜ்யங்களும் ராஜாக்களையும் கலங்கடிக்கிற அவருடைய வார்த்தையில கலங்கடிக்கப்படுகிறது. அவர் சொன்னா அப்படியே நடக்கும். மழை பெய்யணும்னா மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யல. இப்ப அப்படிப்பட்ட எலியாவை என்ன செய்யறாங்க? பாகால் கொல்லும்படியாக சொல்லும் பொழுது ஆகாப்பும் எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொன்று போடுகிறார்கள். அதை உபதியா என்ன பண்றாரு? அத சில பேர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சிலரை கெபியில பள்ளம் தோண்டி அதுல மறைச்சு வச்சு அவங்களுக்கு ஆகாரத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ எலியா திடீர்னு வந்து அங்க நிக்கிறார். உபதியா அவர் ஷாக் ஆயிட்டார், பயந்துட்டார். ஐயோ, இந்த இவரு பார்த்தாலே டேஞ்சர் ஆச்சு, இவரு டேஞ்சரஸ் ஃபெலோ, இவர்கிட்ட நம்ம பேசணும்னு தெரிஞ்சா நம்ம தலை போயிடும். நம்ம சொல்ற, நீங்க என்னை கொல்லும்படியாக என் ராஜா உங்களை கொல்றபடியா அனுப்பாத இடங்களும் இல்லை, அனுப்பாத தேசம் இல்லை, எல்லா இடத்துலயும் அனுப்பிட்டாரு, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நீ என்ன வந்து பார்க்க வந்துட்டு என்னக்காக இது பண்றதுக்கா? நீ இப்ப நான் போய் சொல்லுன்னு சொன்ன, நான் போய் சொல்றதுக்கிட்டே நீ போயிடுவேன், எனக்கு தெரியும் அங்க இருப்பேன்னு தெரியாது. ஏன்னா எலியா வந்து மறைகிறவர், டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இல்ல இந்த வாட்டி நீ போய் சொல்லு, நான் நிற்பேன் ராஜாக்கு முன்னால, அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. அப்போ வரும்போது அவர் ஒரு சவால் விடுறாரு அந்த ராஜாவை நோக்கி. ஆகாப்பு எலியாவை பார்த்த உடனே சொல்றாரு ஆகாப்பாவை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். அதற்கு அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தர் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறவனாகிய நீரும் உங்களுடைய வீட்டாருமே கர்த்தரை கலங்க பண்ணுகிறீர்கள். சரி, இப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோம். இப்போ உனக்கும் உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும், உன் தெய்வத்துக்கும் என் தெய்வத்துக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோ. யாரு? ஒரே ஒரு மனுஷன் அங்க நிக்கிறார், ராஜாக்கு முன்னால சவால் விடுறாரு. எப்படிப்பட்ட சவால்? இயற்கையோடு தான். நம்ம கூப்பிடுவோம், வானத்திலிருந்து அக்கினி இறங்குது எதுவோ அதுதான் தெய்வம், இல்லைன்னா தெய்வம் கிடையாது. அப்படின்னா நீங்க எல்லாம் என் பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, யார கூப்பிடுறாருன்னா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மொத்தம் கார்மேல் பர்வதத்திலே
இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 150 பேரையும் 450 பேரையும் எத்தனை பேரு 450 பேரையும் யோசேப்பின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் மொத்தம் 850 பேர் அந்த ஆட்கள். கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்போம் என்றார். அப்போ இப்படி அனுப்பின உடனே அவங்க வந்துடுறாங்க. அந்த பாகால பின்பற்றுகிறவர்களும் வரார்கள், இஸ்ரவேலி ஜனங்களும் வரார்கள். அவங்களுக்கு ஒரு யுத்தம் நடக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த யுத்தத்துல என்ன நடக்குதுன்னா கடைசியா எலியா ஜெயிச்சிடுறாரு. உண்மை அதுதான், எலியா ஜெயிச்சிடறாரு. அக்னி இறங்குது. அவர் சொல்றாரு அந்த ஜனங்களை பார்த்து, நீங்க எங்க மட்டும் 2 நினைவுகளால குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமான பாகாலை வழிபடுங்க, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை வழிபடுங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குமோன்னு ஆவலோட. அவங்க கூப்பிடும் போது இவர் பரியாசம் பண்றாரு, உங்க தெய்வம் ஒரு இடம் தூங்கிக்கிட்டு இருக்கும் இப்படி எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்து இறங்கி அக்னியினால இறங்கி அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடுறாரு. ஓகே, ஜெயிச்ச உடனே என்ன நடக்குது என்றால், எசபெல் வந்து ஆகாப்புடைய மனைவி. அவ சொல்றா, அந்த தீர்க்கதரிசி எல்லாரையும் கொன்று போட்ட உடனே அவர் சொல்றா, அந்த எலியாவுக்கு நான் இதே மாதிரி செய்யலைன்னா, அந்த 19வது அதிகாரத்தை பார்ப்போம், 2வது வசனத்தை. அப்போது 1-2 படிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யோசேபேலுக்கு அறிவித்தான். அப்போது யோசேபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணுக்கு செய்யாத போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னார். நல்லா கவனிங்க. அந்த நேரத்துல எலியா ஒரு சவால் விட்டு அந்த ஆண்டவருடைய வல்லமை இறக்கி அந்த அக்னி இறக்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சு இவ்வளவு விதமான அற்புதங்கள் நடக்குது. அவருக்கே தெரியுது, அவரே ஒரு அற்புதமானவர். என்ன நடக்குதுன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள் விக்கிரகாராதனைக்காரர் எல்லாத்தையும் கொன்று போடுறாரு. 850 பேரையும் பிடிச்சி ஒன்னா கொன்று போடுறாரு. இவ்வளவு தைரியமான பலசாலி சாதாரண ஒரு பொம்பளை, சாதாரண ஒரு அந்த இளவரசி வச்சுக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, எலியாவுக்கு நான் இதை போலவே நான் பதிலுக்கு செய்யாம போகாம இருக்க மாட்டேன். நான் நாளை இந்த நேரத்துல உன் பிராணனுக்கு செய்ததை போலவே நான் செய்வேன். தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் அப்படின்ட்டு எலியா கிட்ட சொல்லி அனுப்புறான். எலியா கிட்ட சொல்லி அனுப்பின உடனே எலியா என்ன பண்றாரு, உடனே அவருக்கு தெரிந்த போது தன் பிராணனை காக்க, அந்த தன் பிராணனை காக்க விரும்புகிறவன் இல்ல ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகிறவன். அப்ப இவர் தன் பிராணனை காக்க என்ன பண்றாரு, பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் அந்த வேலைக்காரங்க நிறுத்தி விட்டு அவர் வனாந்திரத்துல ஒரு நாள் ஃபுல்லா பிரயாணம் பண்ணி சூரியச்செடி கீழே உட்காந்துட்டு ஆண்டவருக்கே இவர் சொல்றாரு, ஆண்டவரை நான் சாகணும், நான் நல்லவன் இல்லை, எப்படி சொல்றேன், நான் சாக வேண்டும் என்று போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல. இவ்வளவு இதுவா பேசுறாரு. அப்ப இந்த ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜாக்கு முன்பாக சவால் விடுகிறார். இயற்கை இவர் சொல்லுகிறதை கேட்கிறது, இயற்கை கேட்கிறது. ஒரே ஒரு பொம்பளையுடைய வார்த்தையை கண்டு இவர் கலங்கி நான் தான் மறிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம நன்றாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறிக்க வேண்டும் என்று விரும்பி சூரியச்செடி கீழே போய் பயந்து படுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த எலியாவின் ஆவி என்பது ஒரு விசேஷித்த ஆவி. தேவன் ஒரு மனுஷனை வெறுமையாக அனுப்பவில்லை. ஒரு யோவான் ஸ்நானனை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், 1வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசித்தோமானால், லூக்கா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பாருங்க, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள்.
அடுத்து, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். அது ஒரு பிரதிஷ்டையானவன். திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க மாட்டான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான். பாருங்க எவ்வளவு விசேஷமாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால அவனை நிரப்பப்பட்டு இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். அதே மாதிரிதான் வாழ்ந்தார். அவருடைய ஆகாரம் பார்த்தீங்கன்னா காட்டு வெட்டுக்கிளி காட்டு தேன் தான். அவர் உடுத்தி கொண்டது ஆட்டினுடைய தோல். இப்படி பிரதிஷ்டையான வாழ்ந்த மனுஷன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற வருங்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, கர்த்தருடைய வருகோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வழக்கை காட்டினவன் யார்? இவ்வளவு சவால் விட்டு பேசக்கூடியதான அந்த ஆவியினுடைய ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த ஆவியில ஒரு பெரிய வல்லமையும் ஒரு பலனும் இருக்கிறது. அப்ப இந்த எலியா அந்த ஆவியை உடையவனாய் பூமியிலே வந்து ராஜாக்களுக்கு முன்பாக சவால் விட்டு எல்லாவற்றையும் ஜெயித்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து சாதாரண ஒரு பெண் அவனை சொல்லும் பொழுது, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்ப இதற்கு காரணம் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு அநேக ஊழியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த இடங்களிலே அநேக ஆவிகள் கிரியை செய்யும். விக்கிரகத்தின் ஆவி, பில்லி சோனியத்தின் ஆவி, மந்திரத்தின் ஆவி, இந்த ஆவிகளை தான் நீங்க தாக்குறோம். இந்த ஆவி என்ன செய்யும்? என்ன செய்தது? எலியா அவர்களை கொன்று போட்டான். 850 பேர். இந்த ஆவி இந்த எலியாவை தாக்கியது. இந்த ஆவி எலியாவை தாக்கின உடனே தான் மறிக்க வேண்டும், மாய்த்து போக வேண்டும். ஒன்று நம்ம நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஆண்டவர் அப்பப்போ போய் ஜெபிப்பார். அவர் ஏன் போய் ஜெபிக்கணும்? இந்த ஆவிகள் தாக்கத்துல இருந்து ஜெயம் எடுக்க வேண்டும். இது நமக்கு முன்மாதிரியாக சொல்லி கொடுத்தது. மாம்ச பலவீனமானதான், ஆவி உற்சாகமானதான். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாதா? ஏன்னா ஜெபத்தினுடைய வல்லமையை நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். இந்த எலியா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அவன் என்ன செய்கிறான்? தனக்கென்று ஒரு சுத்திகரிப்போ தேவனிடத்துல ஒரு ஒப்பு கொடுத்தலோ அவன்கிட்ட இல்லை. அது முடிஞ்ச உடனே நேரா போயிட்டு வேலை ஒன்ன ஓடுறதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு விடுற உடனே எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஸ்கூல் பசங்க ஓடுங்க. முதல்ல இந்த வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு முன்னாலே எல்லாம் பேக்கு, லஞ்சு பேக் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் வண்டியை வச்சிருப்பாங்க ரெடியா. முடிஞ்சிடுச்சுன்னு உடனே ஓடுவான். அந்த மாதிரி இவருக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே இவர் ஓடுறதுலே தான் இருக்கிற. கடைசியில சாக வேண்டும் என்று, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியங்களிலும் அநேக தாக்குதல்கள் உண்டாகும். ஒருவேளை அதை நம்ம தாக்கலாம், நம்ம பிள்ளைகளை தாக்கலாம், நம்மை சார்ந்தவர்களை தாக்கலாம். யாரை தாக்கினா நீ சோர்ந்து போவன்னு அவனுக்கு தெரியும். அப்ப நாமும் அதிலே ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும்? எலியாவுக்கு எல்லா காரியங்களும் தெரிந்திருக்கிறது. அவர் தீர்க்கதரிசியான ஒரு மனுஷன். அவர் என்ன செய்கிறாரு? அந்த தாக்கத்தின் நிமித்தம் அவர் சோர்ந்து போகிறார். உடனே தேவ தூதர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுக்கிறார்கள். பாருங்க, விழித்து பார்த்தபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவன் புசித்து குடித்து திரும்பியும் படுத்துக்கிட்டான். போதும். அடுத்து கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. இந்த போஜனம் அதாகப்பட்டது. இந்த ஆவிக்குரிய போஜனத்தை அவன் பண்ண உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். அவனுக்குள்ள பலனும் ஒரு மறுரூபத்தின் ஒரு அனுபவம் இருக்கு. நான் மீண்டுமாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பேன். நான் மீண்டுமாக கர்த்தருக்காக எழும்பி ஊழியங்களை செய்வேன். நான் மீண்டுமாக ராஜாக்களுக்கு முன்பாக நின்று சவால் விடுவேன். மீண்டுமாக இயற்கைகளுக்கு கட்டளையிடுவேன். ஒரு காரியத்தை பார்க்கலாம். எசேக்கியா ராஜா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்து விசுவாசம் தான். எசேக்கியா வியாதிப்பட்டுட்டாரு. ஏசையா வராரு.
வந்துட்டு நீ கட்டில இருக்கிறாரு, நீ வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திடுவோம், காரியங்கள் எல்லாம் இந்த யார் யாருக்கு உயில் எழுதணுமோ, பதவி யாருக்கு கொடுக்கணுமோ, என்னென்ன காரியங்களோ எல்லாத்தையும் எழுதி இது பண்ணி நீ பிழைக்க மாட்ட, அவ்வளோதான். அவர் என்ன சொல்றாரு பண்றாரு, எழுந்து அப்படியே உட்காந்து திரும்பி சவர் பக்கமா அழுகுறாரு, ஜெபிக்கிறாரு. அவருக்கு முற்றத்துல போனவரை திரும்பி வர வைக்குது அந்த ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபம் பாருங்க, அவர் சோர்ந்து போல, நான் அவ்வளவுதான் எனக்கு முடிவுன்னு ஒரு முடிவு முடிச்சுக்கல. அப்போ அந்த முற்றத்துல போனவரை வர வைத்து மீண்டுமாக உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். சரி, ஆனா அவரு ஒரு கேள்வி கேட்கிறார், அடையாளம். சூரியன் 10 பாகை முன்னிட்டு திரும்ப வேண்டுமா பின்னிட்டு திரும்ப? அவரு சொல்றாரு பாருங்க, பின்னிட்டு திரும்புறது லேசானதான். சூரியன் பின்னிட்டுனா இப்ப மணி 6, அப்படியே பின்னால போச்சுன்னா மைனஸ். அப்போ அது வந்து லேசான இந்த பக்கம் முன்னிட்டு போறது லேசான காரியம். 7, 8, 9, 10, 11 இப்படி போறது லேசான காரியமா? இது திருப்பி பழைய மாதிரி வரணும். எவ்வளவு ஒரு விசுவாசம்! 10 பாக திரும்பி திருப்பணும். அப்போ அதை போலவே கர்த்தர் செய்தார்கள். இந்த யோசுவா என்ன பண்றாரு, ஒரு யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு அவர் நிக்கிறாரு, கிதியோன் மேல பள்ளத்தாக்குல நின்று சொல்றாரு, சூரியனே நீ தரித்து நெல்லு கிதியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேல தரித்து நெல்லு, நான் யுத்தம் பண்ணணும். அது நின்றுச்சுங்க. அது ஆராய்ச்சியாளர்லாம் பார்த்தாங்க. எப்படின்னா அந்த பிகினிங்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தாங்க சயின்டிஸ்ட்கெல்லாம். பண்ணிட்டு வந்தோடனே ஒரு 24 ஹவர்ஸ் ஷார்டேஜ் வருது இந்த நாட்கள்ல. அப்ப இது எப்படி வருது? இது ஒரு 10, இது ஒரு 12 மணி நேரம், இன்னொரு 2 அதை பைபிள்லேயே ஏதோ ஒரு இடத்துல பார்க்கலாம். அப்போ இது மாதிரி ஷார்டேஜ் வருது, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கா. ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க, அநேக புக்குங்கள் எல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. இந்த பைபிள்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பேர் கிறிஸ்தவர் அங்க இருக்காரு, அதுல உலகமே அடங்கி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுல வேணா ஒரு வேலை பார்க்கலாமா அப்படின்னு அந்த பைபிளை பிரிச்சு பார்க்குமா, அதனோட டாக்குமெண்ட் வரும். நீங்க இப்ப கூட நெட்ல போயிட்டு இது பண்ணி எடுத்தீங்கன்னா அதனோட டாக்குமெண்ட் டீட்டெயில் ஃபுல்லா வரும், 6 பேர் எல்லாம் வரும். அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஷார்டேஜ் இருக்கு. அது இங்கே தான் நடந்தது. அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய விசுவாசம் பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த அப்பம் ஜீவ அப்பம், தேவனுடைய அப்பத்தை அவன் புசிச்ச உடனே அவனுக்கு ஒரு பலன் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை இவன் போய் திரும்பின உடனே அவன் திரும்பி நின்று அழுது ஆண்டவரிடத்துல வார்த்தையும் தேவனுடைய ஜெபத்தையும் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த இடத்துல எலியாவை என்ன சொல்றாங்க, நீ குடின்னு சொல்லிட்டு குடிச்சதுக்கு அப்புறம் அவர் பாருங்க 8ஆம் வசனம் பார்ப்போம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அந்த வார்த்தை, அந்த அப்பத்தை புசித்த மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு பெரிய பலன் உண்டாகிறதை நாம் காண்கிறோம். அப்போ இன்னொரு காரியம், நம்ம ஒரு காரியத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ப வேண்டிதான். மோசே சொல்கிற நிறைய ஜனம் இருக்கு, அவங்க மாமன் வந்து நூதனமான ஒரு யோசனை கொடுக்குறார். நீ ஒரு ஆளா இந்த பஞ்சாயத்து பண்ண முடியாது, உனக்கு வேலை கொடுத்தது கர்த்தர், நீ ஏன் போய் மோசே மாமன் கிட்ட கேட்கணும்? கேட்ட உடனே அவர் சொல்ற, இதை வந்து நீ பங்கிட்டு பிரிச்சு கொடுத்துரு. எப்படி? அப்ப என்ன பண்றாரு, அந்த பங்கிட்டு பிரிச்சு 70 பேருக்கும் அதை பிரிச்சு கொடுக்குறாரு. இந்த பிரிச்சு கொடுத்த உடனே அவங்க கொஞ்சம் ஷேரிங், சின்ன சின்ன பஞ்சாயத்துல அவங்க பண்ணிக்கிட்டு அவங்க பண்றாங்க இந்த ஷேரிங். இந்த இவர்கிட்ட இருந்தது ஆன ஆவியின் பலத்தை அவங்களுக்கு மேல வைக்கிறார். அப்படிதானே? இதனால என்ன ஆகுது, காணாதுக்குள்ள போகல, நிக்க முடியல, பலன் குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. கிருபை குறைஞ்சிருச்சு. கர்த்தர் கொடுத்ததை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த எலியா என்ன பண்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாக வேண்டும். சரி, இவன் என்னைக்கு இருந்தாலும் இவன் பின்னால போறான், இவனை பக்குவப்படுத்தி பாதுகாக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கும். இவனுடைய போஸ்டிங்கை பிடுங்கி வேற ஆளுக்கு கொடுக்குறான். அப்ப என்ன சொல்றாரு, எலியாவே நீ உன் ஆவியின் பலத்தை ஆவியில எலிசாவுக்கும் யெகூவுக்கும் அபிஷேகம் பண்ணும். நிம்சியின் குமாரனாகிய யெகூவை நீ
அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை அவர்களுக்குள்ள பகிர்ந்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இவருக்குள்ள என்ன ஆகுது? இந்த ஊழியத்திலே பலவீனமாகிறது. கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்ளுகிறார். Glory to God. இந்த யெகூ என்ன பண்ணுகிறாரு? எசபேலை கீழே விழ தள்ளி கொன்று போடுகிறார். எலிசா செய்த அற்புதங்கள் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே இந்த ஜீவியத்துல வாழும் பொழுது நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நிறைவாய். அதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாக போகாதபடி நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை காற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கேட்பார், உங்ககிட்ட கொடுத்தனே, உங்ககிட்ட கொடுத்த தாளந்தை எங்கன்னு கேட்பார். அதையும் அவர் சொல்லிட்டார். அப்ப அந்த தாளந்தை நாம இழக்க பிரயாசப்படக்கூடாது. ஆகையால எல்லா வித நேரத்திலையும் தயவு செய்து மனுஷ யோசனைகள் அல்ல, தேவ ஆலோசனை கேளுங்க. அந்த மனுஷ யோசனை பார்த்தா ஆமாங்க முடியாது, உங்களுக்கு இப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்குன்னு அவங்க நீ உன்னுடைய மனசை திருப்தியாக்க சொல்லுவாங்க. நீ படுத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணா நாங்க ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. கட்டில் கிடையாக்கப்பட்டு உன்னை படுத்திருந்தாலும் ஒரு பிரதர் நான் ஏற்கனவே சொல்ல, அவர் பேரு செல்வராஜ் சொல்லிட்டு முட்டுக்காடுல இருக்கிறாரு. செல்வநாயகம் படுத்திட்டு இருக்கிறாரு. பஸ்ல ஏதோ வாஜர் அந்த பக்கத்துல பஸ்ல ஏதோ விழுந்து மண்டையில அடிபட்டு கோமா மாதிரி படுத்திட்டு இருப்பார் வயசாகி. அவருக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டாங்க. அவர் சிபிஎம்ல ஒரு விசுவாசியா இருந்து சண்டே ஸ்கூல்லாம் நடத்துறாரு. அவருக்கு நான் போய் ஜெபிக்கிறதுக்கு போறேன். அப்படி சும்மா அப்படி கையை வச்சேன் உடம்புல. அவருக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் அப்படியே இருக்கு. எலிசாவை மறிச்சிட்டாரு, எலிசாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாடியை வைக்கிறாங்க, அது உயிரோடு. அப்ப நமக்குள்ள அப்படிப்பட்ட விசேஷித்த ஆவியும் வரங்களும் இருக்கிறது. இவைகளை நாம் எடுத்து பாவிக்க பண்படுத்தப்பட்ட நிலமாக நம்ம அதை கொத்தி சீர்படுத்த அந்த இடம் என்ன ஆகும்? செழிப்பாக மாறும். இன்னும் 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 இன்னுமாக நீ கொடுக்க பிரயோஜனப்படுத்தப்படு. அதை என்ன பண்ணுவாரு? இன்னும் எடுத்து கொடுப்பார். அப்போ உனக்கு கொடுக்குற அந்த ஊழியங்களை நீ மட்டுப்படுத்தக்கூடாது. அப்ப அந்த மட்டுப்படுத்துகிறது எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த முடியாது, அந்த நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அவன் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் ஆராதிப்பேன். இப்படியாக நம்மளுடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அப்ப அந்த எலியாவின் ஆவியை பாருங்க, எங்க இருந்து தொடருது? எலியாவின் ஆவி எலிசாவுக்கும் யெகூவுக்கும் வந்து அங்கிருந்து நேரா யோவான் ஸ்நானனுக்கு வருது. யோவான் ஸ்நானனுடைய ஊழியங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கோம். அந்த ஆவியில என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தையும் பிள்ளைகளுடைய இருதயங்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி அவங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர், கர்த்தர் பக்கம் திருப்புகிறதான ஒரு விசேஷத்தை இந்த ஆவியினுடைய பலன் நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவி என்ன கிரியைகள் செய்கிறது? எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க நமக்கு பிரயாசப்படுகிறது, நமக்கு அது போதிக்கிறது. கடைசியாக இந்த ஆவி எங்க வருகிறது பார்த்தீங்கன்னா, மல்கியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் கடைசி காலத்துல இந்த ஆவி தான் அந்த பலனை கொண்டவர்கள் தான் ஒரு வல்லமையான ஒரு ஊழியங்களை செய்ய முடியும் என்பதை நாம் பார்ப்போம். மல்கியா 4:5-6 படிப்போம். நல்ல கவனிய, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். யார் அந்த எலியா தீர்க்கதரிசி? அந்த ஆவியை பெற்ற நாம் தான் அந்த எலியா தீர்க்கதரிசி. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவருடைய பிதாக்களிடத்திற்கு திருப்புவான். அப்ப கடைசி காலத்திலே வந்திருக்கிற நாம், இந்த எலியாவின் ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிற நாம், எனக்கு அப்படியே தெரியல, எனக்கு அப்படிப்பட்ட விசேஷம் தெரியல. நீ எடுத்து பாவிச்சாதான் உனக்குள்ள என்ன இருக்குது தெரியும்.
உனக்குள்ள அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தையே ஒழுங்கா நடத்த முடியல. அப்ப அந்த ஊழியத்தை எந்த அளவுக்கு நடத்தணும்? குடும்பத்தை நடத்த திணறோம் இல்ல, டீ வாங்கி கொடுக்காம வர முடியல, வீட்டுல இருந்து அவ்வளவு திணறோம். தண்ணி அடிக்காம வர அப்போ அவ்வளவு திணறனா இந்த ஊழியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறோமே எவ்வளவு விசேஷித்தவர். அது ஒரு பெரிய கிருபை இல்லை. ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், தாக்கம். இப்ப ஒரு சஜஷன் கேட்டா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம குழம்பி கலங்கிக்கிட்டு இருப்போம். அதை நிதானமா தேவனிடத்துல கேட்டு முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா. எலியாவின் ஆவியும் பலனும் உடையவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அந்த எலியாவின் ஆவியை உடைய நாம் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தையும் பிள்ளைகளுடைய இருதயங்களை நீதிமான்களுடைய நியாயத்துக்கு திருப்பி கர்த்தரிடத்துல திருப்பும்படியாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படியாக நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை போடுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான விசேஷித்த ஆவி எங்களுக்கு கொடுக்கும் தெரியாப்பா. ஆண்டவரே, அப்படி கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எலியாவின் ஆவியின் பலனும் உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய நாமத்திற்கு ஆண்டவரை திருப்பும்படியாக ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கும்படியா ரீபிகாலா சாடாபா லீரிபிகாலா தீடாபாலா ராபாலா அல்லேலூயா. ஒவ்வொரு பலப்படுத்த எல்லாரும் உங்களுக்குள்ள இருக்கிறதான ஆவியின் வரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை நீர் கொடுத்ததான வரங்களை பாவிக்காம இருந்த இப்பொழுது எழுப்பி பிரகாசிக்கும்படியாக தேவனைகளை பலப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ரீபிகாலா சாடாபாலா ராபா தீடாபாலா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கேளுங்க. அப்படிப்பட்டதான விசேஷித்த ஆவி நமக்குள்ள வரும்படியாக, அப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்யும்படியாக எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தகப்பன் நம்மளுடைய தகப்பன் தான். இன்றைக்கு அவருக்கு கொடுத்தவர் நமக்கு கொடுக்க போகிறார். அவரை நடத்துகிறவர் நம்மை நடத்த போகிறார். அவரை விசாரிக்கிறவர் நம்மை விசாரிக்க போகிறார். அவருக்கு அப்பத்தை கொடுத்தவர் நமக்கு அப்பத்தை கொடுக்க போகிறார். அவருக்கு ஆகாரத்தை கொடுத்தவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்க போகிறார். அவர் இயற்கையோடு பேசும் பொழுது நம்மளும் இயற்கையோடு பேசும்படியாக தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எழுப்பி பிரகாசிக்கும்படியாக, அந்த எலியாவின் ஆவியின் பலத்தினால் எழும்பும்படியா, எல்லா கிரியைகளையும் சுட்டெரிக்கும்படியா, ஒரு ரபாலா ஷடாபா லீராபாலா தீடாபாலா அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். சர்வத்தை கீழ்ப்படுத்த ஒரு வல்லமை, சர்வத்தை நீ கீழ்ப்படுத்த போகிற, சர்வத்தை நீ கீழ்ப்படுத்ததான் வேண்டும். தேவன் உன்னோட கூட இருப்பார். ஆனால் எல்லாவித போராட்டங்களையும் எல்லாவித கிரியைகளை வேற அறிக்க விடாத முடியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படியாக எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எலியாவின் ஆவியை பலத்தை நீர் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் உற்சாகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இதை செய்யும்படியான ஞானத்தை கொடுத்தீர், இதற்குண்டான பக்குவத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நான் இதற்கு பதில் சொல்லும்படியாக ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்கும்படியாக பல தாளந்துகளை உருவாக்கும்படியாக என்னை பயன்படுத்தும் ஐயா. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கும் தேவன் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமதகம். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கோம். சார்லஸ் நல்ல பிதாவே, அருமையான காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. புதிய நாளிலும் கூட புதிய பலன், புதிய ஜீவன், புதிய ஆசீர்வாதத்தோடு எங்களை நிற்க வைத்திருக்கிறீர்கள். நன்றி ராஜா. காலை பொழுதில் உங்களுடைய கிருபை புதியதாக இருக்கிறது. நன்றி ராஜா. அவங்களுடைய சமூகத்தை நாங்கள் உணர்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நீர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட உறவாடுகிறீர். அதற்காக நன்றி ராஜா. எங்களை தெளிவுபடுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். எங்களை வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். எங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறோப்பா. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் மாத்திரமே எல்லாம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறது. அதற்காக நன்றி ராஜா. அந்த காலை நேரத்தில் கூட அநேக குறிப்புகளுக்காக நாம் செபித்தோம். கர்த்தரை பதிலை கொடுத்து விட்டீர். அதற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட எங்களை இந்த ஓய்வு நாளில நீர் எங்களுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்களுக்கு செய்ய முடியாது நாங்கள் காத்திருக்கிறோம் தேவனை. அதே போல கர்த்தாவை கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி ராஜா. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும் தகப்பன.
அன்றை நான் பார்க்கும்போது அநேக தீர்க்கதரிசிகள் அப்பா அவருடைய அந்த ஒரு விசுவாசமானது அவர்களை எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தி சென்றது என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கூட நாங்கள் ஈடுபட எங்களை நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நான் செபிக்கிறேன். எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது மாத்திரமே எல்லாமே எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அதுக்காக நன்றி ராஜா. மீதியான நேரம் உடைய கிருபை இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்கள் வருவாரே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சகல நாட்களும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோ